கர்த்தரால் நாம் கனப்படுத்தப்படுவதற்கு, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் முதலாவது கனப்படுத்தப்பட வேண்டும். அவரிடத்தில் சேருகிறவர்களால் கர்த்தர் மகிமைப்படுவேன், கனப்படுத்தப்படுவேன் என்று சொல்லி ஆரோனுக்கு கர்த்தர் சொன்னார். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் சேருகிற ஜனங்களால் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அப்படி மகிமைப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை மிகவும் முக்கியம். அந்த வாழ்க்கையின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுவதற்கு முதலாவது நம்முடைய இருதயத்திலிருந்து அது வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் வாயினாலே என்னை கனப்படுத்துகிறார்கள், என்னிடத்திலே சேருகிறார்கள், ஆனால் இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று சொல்லி. நாம் வாயினாலே மாத்திரம் ஆண்டவரை கனப்படுத்த முடியாது, நம்முடைய செய்கையால் மாத்திரம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த முடியாது. அது நம்முடைய இருதயத்திலிருந்து அது முதலாவது தோன்ற வேண்டும். என்னுடைய இருதயம் ஆண்டவரோடு சார்ந்து இருக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். இருதயத்திலே நாம் ஆண்டவரோடு கூட இணையாமல், இருதயத்திலிருந்து நான் ஆண்டவரை கனப்படுத்தாமல், நான் அவருக்காக செய்யக்கூடிய எந்த சேவையும் அது ஆண்டவருக்கு இது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருப்பதில்லை. ஏனென்றால் ஆண்டவரிடத்தில் சேருகிறவர்கள் வாயினாலே மாத்திரமல்ல, இருதயத்தினால் அவர்களை நேசிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், கனப்பண்ண வேண்டும் என்பதை ஏசாயா சொன்னதை மீண்டும் வலியுறுத்துகிறதை மத்தேயு 15:8 நாம் பார்க்கிறோம். இப்படி என்றால் நாம் இருதயத்திலே எப்படி தேவனை கனப்படுத்தலாம், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் என்று. God is so closer to the one whose heart is broken. நொறுங்குண்ட இருதயம் முக்கியம், நறுங்குண்ட ஆவி முக்கியம். அப்படி என்றால் தாழ்மையுள்ள ஒரு இருதயம். பரிசேயனும் ஆயக்காரனும் தேவ சமூகத்திற்கு போகிறார்கள். ஆலயத்திற்கு போகும்போது லூக்கா 18 வாசிக்கிறோம், பரிசேயன் அவனுக்குள்ள ஒரு பெருமையை வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய ஜெபத்திலே. ஆயக்காரன் பாவியான் மேல் கிருபையார் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவனல்ல இவனே நீதிமான் என்று ஆயக்காரனை பார்த்து. ஏனென்றால் அவன் ஒருவேளை பரிசேயன் அவனுடையதான கிரியையின் மூலமாக ஒருவேளை நீதிமானாக இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற பெருமையானது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பண்ணிவிட்டது. ஆனால் இவன் பாவியாக இருந்தாலும் அவன் தன்னுடைய தாழ்மையில இருதயத்தோடு தேவனிடத்தில் போய் ஒத்துக்கொண்டானே, நான் பாவி என்பதை, அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாம் எவ்வளவு உயர்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் கனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும், நாம் எப்பொழுதுமே இருதயத்திலே தாழ்மையுள்ள சிந்தையோடு கூட வாழ வேண்டும். கிறிஸ்து தாழ்மையுள்ளவராய் இந்த பூமியிலே நடந்தார். யோவானை வாசிக்கும் போது அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் தாழ்மையுள்ளவனாய் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். உடைந்த இருதயம், அந்த விதத்திலிருந்து புறப்படுகிற சேவை, ஜெபம், ஆராதனை, ஆண்டவர் அதன் மூலமாக கனப்படுத்தப்படுகிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயரில் வாசிக்கும் போது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறலாய் நாம் தேவனுக்கு முன்பாக பக்தியோடு நடுக்கத்தோடு கூட நாம் கிருபையை பற்றி கொள்ள கடவோம், ஏனென்றால் தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் மிகவும் முக்கியம், பக்தியும் முக்கியம், பயமும் முக்கியம். எங்கே பயம் இல்லையோ அங்கே கர்த்தர் கனவீனப்படுத்தப்படுகிறார். கனவீனப்படுத்துவது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார், அங்கே நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் ஆரோனுடைய குமார் 2 பேரும் தேவனுடைய சமூகத்திலே தேவனால் கட்டளையிடப்படாத ஒரு அக்னியை கொண்டு போகும்போது சமூகத்திலே செத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் கட்டளையிடாத, கர்த்தர் சொன்னபடி செய்யாத எந்த ஒரு ஆராதனை, குறிப்பாக அந்த இடத்துல பயம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படாமல் தேவ சமூகத்தில் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது நியாய தீர்ப்புக்கு தான் ஏதுவாக இருக்குமே ஒழிய அது ஆண்டவரை கனப்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இன்னொன்று, விசுவாசமுள்ள இருதயம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமாக இருப்பது கூடாத காரியம், அவரிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும், தேடுகளுக்கு பலனளிக்கிறவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் விசுவாசம் முக்கியம் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆராதனைக்குள்ளே போகும்போது, தேவாலயத்திற்குள்ளே போகும்போது மனிதர்கள் வருவது அடுத்து, மற்ற காரியங்கள் எல்லாம் அடுத்து. ஆனால் கர்த்தர் வந்து விட்டார், கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு, விசுவாசத்தோடு கூட அந்த இடத்துல போகும்போது கர்த்தர் நம்முடைய ஆராதனை, ஒருவேளை நம்முடைய ஒரு பெரிய டேலண்ட்கள் இல்லாமல் இருக்கலாம்,
பாடக்கூடிய தாளந்து வாசிக்குரியதான தாளந்துகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை மூலமாக கனப்படுத்தப்படுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படியில் உள்ள இருதயம் 1 சாமுவேல் 15:22 வாசிக்கும் போது சவுல் சாமுவேலுக்கு முன்பதாக அவன் சொல்லுகிறான், இனி சொந்த கொழுத்த ஆடுகளெல்லாம் தேவனுக்கு பலி செலுத்தும்படியாய் நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லும்போது சாமுவேல் சொல்லுகிறார், கீழ்ப்படுகிறதை காட்டிலும் பலி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமோ? கீழ்ப்படிதல் இல்லாத எந்த ஒரு பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி, ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் ஆண்டவருக்கான என்ன செய்தாலும் சரி கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கிற அந்த ஒரு காரியத்தை, அப்படி என்றால் ஆண்டவரிடத்தில் சேருகிறவர்கள் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம், கர்த்தரை சேவிக்கிறவர்கள் அத்தரிடத்திலே போகிறவர்கள் பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தரை தரிசிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இருதயத்திலே நமக்கு சுத்தம் தேவை. ஸோ இந்த இருதயத்திலே மூலமாகத்தான் கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக கர்த்தர் கனப்படுத்தப்படுகிறார். கர்த்தரை கனப்பண்ணுள்ள கர்த்தர் கனப்படுத்துகிறார். கனவீனப்படுத்தும் போது அங்கே நாமும் கனவீனப்படுத்தப்படுகிறோம். நியாயத்தீர்ப்பு வெளிப்படும். தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்நாட்களிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி வாழ்வோம். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் இன்னைக்கு இன்றைய மாலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் தருவாராக. இயேசுவின் மூலமாய். ஆமேன், ஆமேன், ஆமேன்.